அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் மானுட சரித்திரத்திலேயே முக்கியமான நாள். இதை போன்றதொரு நாள் இன்னொன்று கிடையாது. ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், ஒரு மனிதன் கடவுளான தினம் இன்றைக்கு. இன்றைக்கி என்னங்க, நம்மை போன்று ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் கருவிருந்து பிறந்த ஒரு மனிதர் அருட்பெருஞ்சோதி ஆன நாள் எப்போ? 30/1/1874 இன்றைக்கு 151 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அதிசயத்திலும் அதிசயமான செய்தி இது. பெருமான் என்னை பாரிஸ் நகருக்கு 2005 அனுப்பினார். நான் போய் பார்த்தேன். அங்கே உலக அதிசயம் என்று அந்த ஐஃபில் டவர், பெரிய கோபுரம், அதை கொண்டு போய் காட்டினார்கள். அங்கே என்ன இருக்குது? ஒரு பெரிய இரும்பு கருடர், லட்சக்கணக்கான இரும்பு கருடரை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிருக்கிறான், உயரமாக இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு அதிசயமா? சொல்லுங்கள். வள்ளலார் செய்தது தான் அதிசயம். எப்படி சொல்லுகின்றேன் ஐயா? உலக வரலாற்றிலே மாவீரன் யாருங்கய்யா? நமக்கு சரித்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? மாவீரன் அலெக்சாண்டர், மாவீரன் செங்கிஸ்கான், மாவீரன் நெப்போலியன், மாவீரன் ஜூலியஸ் சீசர், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறான். எதுக்கு அவனுக்கு மாவீரன் பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த வரலாற்று ஆசிரியர்கள்? இவன் இத்தனை லட்சம் பேரை கொன்றான், இத்தனை போர்களில் வென்றான். ஐயா, ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போய், பீரங்கி எடுத்துக்கிட்டு போய் லட்சக்கணக்கான உயிர்களை கொல்பவனா மாவீரன்? வரலாற்று ஆசிரியர்களுக்கு தலையில் ஏதோ மூளைக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று இருந்துக்க வேண்டும் என்று நான் நினைப்பது உண்டு. அப்படி பேசியே எழுதியே இன்றைய உலக வரலாறு எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்றால், போர்கள், கடும் போர்கள். யார் பாதிக்கப்படுகின்றார்கள்? உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்கள். அதுவும் குறிப்பாக தாய்மார்களும் குழந்தைகளும். அவங்க என்னையா பண்ணாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. சரி, அப்போ யார் மாவீரன் என்றால், இந்த மாவீரர்கள்லாம் இப்போ எங்கே? இத்தனை லட்சம் பேர்களை கொன்று இத்தனை ஊர்களை ஜெயித்தாங்க இல்லையா? இப்போ இந்த மாவீரர்கள்லாம் எங்கே? எல்லோரும் ஒரு மாவீரன்கிட்ட தோற்று போயிட்டாங்க. யார் அந்த மாவீரன்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? கூற்றுவன். யாரு? கூற்றுவன், மரணதேவன். அவன் எல்லாரையும் ஜெயிச்சிட்டான், எல்லாரையும் தின்னுட்டான் இல்லைங்களா? அப்போது அவனை எதிர்த்து போரிட்டு வெல்பவன் தான் மாவீரன். அப்படி வென்றவர் யார்? உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே வள்ளல் பெருமான் ஒருவர் தான். என்ன சொல்கிறாரு? குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே. எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி அந்த யமதர்மராஜா வள்ளல் பெருமான்கிட்ட வர்றாரு, இவரை பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போது பெருமான் என்ன சொல்கிறாரு? குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே அப்படிங்கிறார். நாம் கருப்பு, அட்டர் டார்க்னஸ், பிளாக்கு. இது அருட்பெருஞ்சோதி. இதுக்கு பக்கத்தில் போனால் நாம் காணாமல் போயிடுவோம் என்று பயந்து அவன் ஓடி போகின்றான். அந்த நாள் எது? யமதர்மராஜா இறைவன் வள்ளல் பெருமானை அணுகிய நாள் எது? ஓடிப்போன நாள் எது? இன்றைக்கு.
1874ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சியினுடைய 151வது நினைவு நாள் இன்று. ஆக்சுவலாக நினைவு நாள்னு சொல்லக்கூடாது, இது பிறந்த நாள். எப்படி பிறந்த நாள் பாருங்களேன். இப்போது எனக்கு இன்று 75வது பிறந்த நாள். என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்தது, இது மனித பிறப்பு, இவ்வளோதான். ஆனால் வள்ளல் பெருமான் இந்த தைப்பூசத்தன்று மாறி பிறந்தார். சுத்த பிரணவ தேகங்களாக இருந்தவர் எதுவாக மாறினார்? ஞான ஒளி தேகமாக, அருள் ஒளி தேகமாக மாறி பிறந்தார். அந்த தினம் இது. அதை நம்ம கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? பெருமான் சொல்கிறார், விரைந்து விரைந்து வம்மின் இங்கே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகோளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம். அவர் அடைந்தார் சரி, ஆனால் அவர் என்ன கேட்குறாரு? மகனே மகளே நீ வா, உனக்கு நான் தருகிறேன். உனக்கும் அதே மனித உடலை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஏன் கொடுத்திருக்கின்றார்? நீயும் என்னை போல் அருட்பெருஞ்சோதியை கண்டு அருட்பெருஞ்சோதி ஆக வேண்டும் என்பதற்காக உனக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்திருக்கின்றார். அப்போ நம்ம பிறந்திருக்கிறது எதுக்குங்க? இந்த மனுஷ தேகம் எதுக்கு கிடைச்சிருக்குதுங்க? நமக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். எதுக்கு? அருட்பெருஞ்சோதி ஆவதற்கு. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேராதார் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரே என்பார் திருமூலர். இந்த மனுஷ தேகத்துக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு பிறவி இல்லை. இறைவனுடைய படைப்பில் 84 லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த சிறு விண்ணப்பத்தில் படிக்கணும். அதெல்லாம் உரைநடையிலேயே இருக்குது. பாட்டுன்னு மற்றதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்க. இந்த உரைநடையை படிங்க, அந்த 4 விண்ணப்பங்களை படிங்க. சங்க விண்ணப்பத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவர்களுக்கும் அப்பாற்பட்டது இந்த மனித தேகம்ன்றார். அருட்பெருஞ்சோதி ஆக முடியுமா தேவர்கள்? முடியாது என்கிறார். மனிதனாக பிறந்தால்தான் புருவமத்திக்குள்ளே நீ அருட்பெருஞ்சோதியை முதல்ல சிற்றவையை பார்க்கணும். அந்த சிற்றவையை எதுவாக மாற்றிக்கணும்? அருளம்பலமாக மாற்றணும். ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை வந்த ஞானிகள் எல்லாம் செத்து போனாங்க, வள்ளலார் மட்டும் சாகலை. இது எப்படி நான் சொல்கிறேன்? வள்ளல் பெருமான் அதற்கு நமக்கு அந்த குறிப்புகளை, விஞ்ஞான குறிப்புகளை தருகின்றார். பட முடியாது அரசே, பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே உன் உடல் பொருள் ஆவியை ஒந்தெனக்கே அளிப்பாயின்னு ஒரு இடத்துல பாடுறார். அவருக்கே அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. அப்புறம் தெளிவு வந்திருக்கு. தெளிவு வந்த உடனே பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சாக மாட்டேன். இது அஃபர்மேஷன். வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாசிட்டிவாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வேணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அன்னைக்கே நம்ம முப்பாட்டன் யார்? திருவள்ளுவர் சாமி அடித்தார். வாழ வேண்டும். செத்து போகிறதுக்கு அந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அற்புதமான ஒரு வரி நான் முதல்ல படித்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று ஒரு பெரியவர் ஒரு கூட்டத்தில் சொன்னார். ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, ஒரு கொலையும் நான் பண்ணலை, ஆனால் நான் சும்மா ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா, இல்லை பொய், நீ ஒரு கொலைகாரங்கிறார். எப்படி? நான் தான் யாரையும் கொலை பண்ணல, எப்படி என்ன கொலைகாரன் நீ சொல்கிற? உன்னுடைய உயிரை நீயே கொன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாய், அதுவும் கொலைதான். உனக்கு மனித உடல் கொடுக்கப்பட்ட பொழுதே அது சாகா உடல், அதை நீ கொன்றாய், அதற்கு காரணமாக இருந்தாய், ஆகவே நீ கொலைகாரன். யார் சொல்கிறாருங்க? வேதாந்தத்திலேயே முதிர்ந்தவர் ஆதிசங்கரர் சொல்கிறார். இது எங்கே இருந்து எடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன் தெரியுங்களா? அவர் 8ஆம் நூற்றாண்டு திருவள்ளுவர், அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொல்கிறார், அற்றே தவத்திற்கு உரும்பார். என்னன்னா,
உற்றுநோய் நோன்று உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம் என்றால் என்ன? ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாருங்க. இந்த உடம்புல இப்போ ஒரு நோய் வந்திருக்குது, இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அடுத்தது பிற உயிர்க்கு உருகன் செய்யாமை, உயிருக்கு துன்பம் செய்யாமைன்னா இவங்க என்ன உரையாசிரியர்கள் எழுதிட்டாங்கன்னா, மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லோரும் சரிதான். ஆனால் உண்மையான உரை என்ன நான் எழுதியிருக்கேன்னா, உன்னுடைய உயிரும் ஒரு உயிர் தான், இதற்கும் நீ துன்பம் செய்யக்கூடாது. துன்பமே செய்யக்கூடாதுன்னா சாக விடலாமா? சாக விடலாமா? ஆக நீ தற்கொலை செய்து கொண்டாலும் அது கொலை தான், இல்லையா? என்ன அழகாக ஆதிசங்கரர் சொல்கிறார் பாருங்க. அவர் எங்கேயுமே இதடையிலன்னு சொல்கிறாங்க, எங்கேயுமே அவர் உடம்பே கிடைக்கல, அவருக்கு சமாதியும் இல்லைன்றாங்க. அது என்னவோ அது விடுங்க, அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அது குழப்பத்துக்கு போய் வேற எங்கேயாவது முடியும். ஆனால் செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஆக இது கொலை தானே, அப்படி விடலாமா? ஆக நமக்கு மனித குலத்துக்கு இந்த வள்ளல் பெருமான் சொல்கின்ற மரணமில்லா பெருவாழ்வை தவிர வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு போக்கிடம் இல்லை. அதாவது வள்ளலாரை விட்டால் மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை, இல்லை, இல்லையே. போதுங்களா? அப்போ நம்ம நம்பலாங்களா? ஏன் நம்பலான்னு நான் சொல்கிறேன்னா, ஐயா நல்லா கவனிங்க, இது அனுபவத்தில்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் இங்கே வள்ளலார்கிட்ட வரணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வள்ளலாரின் பேரில் ஒரு பங்கு பக்தி வைத்தால், அன்பு நேசம் வைத்தால், பெருமான் உங்களின் பேரில் 100 பங்கு அன்பு வைப்பார். எப்படிங்க? நம்ம ஒரு ரூபாய்க்கு வள்ளலாருக்காக செலவு பண்ணால் பெருமான் நமக்கு 100 ரூபாய் கொடுப்பார். அவர் மீது நாம் 1 பங்கு அன்பு செலுத்தினால் அவர் நம் மீது 100 பங்கு அன்பு செலுத்துவார். கீழே பெருமானுடைய அழகான ஃபோட்டோ, மேலே அவருடைய இந்த திவ்ய தேஜஸ் ஒளி எல்லாம் இருக்குது. அது கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அது என்னங்கய்யா? த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டி. த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டிக்கு கீழே ஒரு குறியீடு இருக்குது. அது என்னங்கய்யா? அதுதான் கணிதத்தில், கணக்கில் இந்த 8 திருப்பி போட்டால் கிடையா, நேராக போட்டால் 8, அந்த 8 திருப்பி கிடையா போட்டால் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டின்னா என்ன அர்த்தங்கய்யா? நம்மை போல் குறையுள்ள சாதாரணமான ஒரு மனிதன் முற்றும் நிறைவான எல்லையற்ற பொருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆகிய மனிதன். இதுதான், இது அதிசயம் இல்லைங்கய்யா? இன்ஃபினிட்டி, இதுதான் நீங்களும் நானும் அடைய வேண்டிய நிலை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இதற்கு மேலே ஒரு தத்துவம் இருக்கா? உங்களை நான் கேட்குறேன், ஒருத்தராக சொல்லுங்கள். இதுக்கு மேலே உலகத்தில் ஏதாவது தத்துவம் இருக்கா? குறையுள்ள ஒரு மனிதன் எல்லையற்ற பரம்பொருள் நிலைக்கு போக முடியும் என்று ஒருவர் சொன்னார். அதை ஒரு விஞ்ஞானமாக்கி காட்டினார். அதை தன்னுடைய உடலிலே செய்து காட்டினார். அந்த தினத்தை தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் செல்லப்பிள்ளையாக இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே மாறிப்போன வள்ளல் பெருமானுடைய வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுடைய தாள்களை பற்றி நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.